ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நியூ சிலபஸில் யூனிட் 8 வெப் டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப் டெவலப்மெண்ட்னா நமக்கு என்னன்னு தெரியணும். வெப் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு வெப் பேஜை டெவலப் பண்ணுறது, மல்டிபிள் வெப் பேஜை க்ரியேட் பண்ணுறது தான். மல்டிபிள் வெப் பேஜை க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். And then first topic 1.1 என்னன்னா introduction to HTML. HTML ஓட introduction. HTML அப்படின்றது hypertext markup language. hypertext markup language அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு markup language அப்படின்னு சொல்லுவோம். And then when you look at the web page in a web browser, you see the simplest level of words. இதில் simplest level of wordsல கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், keywords வச்சு தான் search பண்ணுவோம். These words usually have some style characteristics such as different font size and colors. ஒவ்வொரு font sizeம் ஒவ்வொரு கலர்ஸும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம அமேசான் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோன்னா கேட்டகரி வைஸ் வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் லிஸ்ட் ஆர் தேர். அங்கே ஃபாண்ட் சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்டைல் கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இன் மெனி கேஸ் பேஜஸ் டிஸ்பிளே இமேஜஸ் அண்ட் மேபி வீடியோ. இஃப் சப்போஸ் நம்ம அந்த கேட்டகரியில் நம்ம ஏதோ ஒரு பொருளை பார்க்குறோன்னா அந்த பொருளை பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும்னு நம்ம என்ன பண்ணுவோம், சாம்பிள் இமேஜஸ் பார்ப்போம். மேபி நமக்கு இன்னும் ஒரு கிளாரிஃபை வேணும் அப்படின்ற பட்சத்தில் வீடியோவை பார்ப்போம். சம்டைம்ஸ் there is a form when you can enter for information, customize the display page of your liking. First of all, நம்ம ஓப்பன் பண்ணதுமே ஒரு எம்டி பேஜ் இருக்கும். அந்த எம்டி பேஜ் தான் நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம கீவேர்ட்ஸை கொடுத்து சர்ச் பண்ணுவோம். Often page contains animated content changes while rest of the page remains the same. நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை நமக்கு அங்கே அந்த கீவேர்ட்ஸை மென்ஷன் பண்ணி கொண்டு வரும். அதில் கண்டென்ட் அனிமேட் ஆகிருந்தாலும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். செவரல் டெக்னாலஜிஸ் we can use to about in HTML such as Cascading Style Sheet, CSS, JavaScript, Flash, Ajax, JSON. Define the elements of web page. இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, however at the very lowest level a web page is an HTML at that mean hypertext markup language. Without HTML there is no web page. நம்ம வெப் பேஜை கிரியேட் பண்ணுறோன்னா நமக்கு மஸ்ட் HTML தான் தேவை. அதை வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். HTML is used to design web pages using markup language. நம்ம இங்கே மார்க்கப் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். மார்க்கப் லாங்குவேஜுங்கிறது லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே வரும். லைன் பை லைன் எக்ஸிக்யூட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மார்க்கப் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். அண்ட் தென் HTML இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். ஹைப்பர்டெக்ஸ்ட் அப்படின்றது எதை மீன் பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கீவேர்ட் கொடுத்து சர்ச் பண்ணுறோம், கூகுளில் போயிட்டு ஒரு வேர்டோட மீனிங் கேட்குறோம் அப்படின்னா அது மல்டிப்புள் வெப் பேஜஸை நமக்கு வெப் லிங்க்ஸை காமிக்கும், ஹைப்பர் லிங்க்ஸை காமிக்கும். அந்த ஹைப்பர் லிங்க்கை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ மார்க்கப் லாங்குவேஜ்ன்றது எப்படி சொன்னால் லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன். தட்ஸ் வை வி கால் அ markup language. Hypertext defines link between the web pages. இப்போ தான் சொன்னேன், ஒவ்வொரு லிங்க்கும் நம்ம போய் ப்ளூ கலரில் இருக்கும், கூகுள் ஓப்பன் பண்ணி நம்ம சர்ச் பண்ணோன்னே அதை எல்லாமே என்ன சொல்லுவோம்னா வெப் பேஜஸ்னு சொல்லுவோம். ஸோ we have link hypertext வச்சு தான் நம்ம லிங்க் பண்ணியிருப்போம். A markup language used to define the text document within the tag defines the structure of web page. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா HTML யூஸ் பண்ணி வெப் பேஜோட ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுவோம். எதை யூஸ் பண்ணினா டேகை யூஸ் பண்ணி. ஓகேவா? இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், இதை நோட் பண்ணிக்கோங்க. இது எக்ஸாமுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் லாங்குவேஜ் யூஸ் டு annotate டெக்ஸ்ட் மெஷின் கேன் அண்டர்ஸ்டாண்ட் மேனிப்புலேட் டெக்ஸ்ட் அக்கார்டிங்லி. நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டை மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுக்கறதுக்காக கொடுக்குற லாங்குவேஜ் தான் இந்த HTML லாங்குவேஜ். மோஸ்ட்டாக மார்க்கப் லாங்குவேஜ் ஹியூமன் ரீடபிளாக தான் இருக்கும். த லாங்குவேஜ் யூஸ் டு டேக்ஸ் டிஃபைன் த மேனிப்புலேஷன் டன் அண்டர் டெக்ஸ்ட். ஏன் ஹியூமன் ரீடபிளாக இருக்குன்னா, இப்போ ஒரு பேராகிராஃப் டேக் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நம்ம போய் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸில் லெட்டர்ஸும் இருக்காது. பின்னு நமக்கு பார்த்ததும் தெரியும், ஓ இது திஸ் அ பேராகிராஃப் டேக் அப்படின்றது நமக்கு ஐடென்டிஃபிகேஷனில் இருக்கும். தட்ஸ் வை வி கால் அ ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இட் டெல் வெப் ப்ரௌசர் ஹவு டு டிஸ்பிளே த கண்டென்ட். நமக்கு கண்டென்ட்டை எப்படி டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்றதையும்
ப்ரௌசருக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். HTML செப்பரேட்ஸ் கண்டென்ட், வேர்ட்ஸாக கொடுக்கலாம், இமேஜஸ், ஆடியோ, வீடியோ இது எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். ஸோ HTML uses predefined set of elements to identify the content types. Element contain one or more tags that contain the express tags. நம்ம ஒரு tag தான் யூஸ் பண்ணணும் இல்லை. We have used more than one tags. Tags are surrounded by a angle brackets. Angle bracket means நம்ம மேக்ஸ்லாம் படிப்போம் இல்லையா, greater than, less than, இந்த சிம்பிளை தான் நம்ம இங்கே என்னன்னு சொல்கிறோம், angle brackets. One is an opening tag and another one is an closing tag. ஸோ ப்ரிஃபிக்ஸ்டு ஃபார் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணக்குள்ளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திஸ் இஸ் அ ஓப்பனிங் டேக் அண்ட் தென் க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணக்குள்ளே மட்டும் என்ன பண்ணுவோம்னா ஸ்லாஷ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ தட்ஸ் வை இஸ் கால்டு க்ளோசிங் டேக். HTML is a markup language used by browser to manipulate the text, images and other content in order to display the required format. We use some format யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் இங்கே டைப் பண்ணக்குள்ளே நம்ம ப்ரௌசர் நமக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்கானதெல்லாம் நமக்கு எடுத்து வந்து வியூ பண்ணும். ஸோ திஸ் இஸ் வாட் அ HTML. இன்ட்ரடக்ஷன் டு ஒன் HTML. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, யார் இதை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படின்றவர் கிரியேட் பண்ணார். டிம் பெர்னர்ஸ்-லீ 1991 இதை டெவலப் பண்ணார். And then the first ever version of HTML 1.0. In same எல்லா லாங்குவேஜ்க்குமே வெர்ஷன் உண்டு. In HTML also we have a version. இதை நோட் பண்ணிக்கோங்க, 1 மார்க்கு MCQக்கு ஈஸியாக இருக்கும். But the first standard version was HTML 2.0 published in 1999. 1991 டெவலப் பண்ணி 1999 வரை டெவலப் பண்ணாங்க. அண்ட் ஃபர்தராகவும் நமக்கு நிறைய HTML அப்டேட்ஸ் இப்போ வரல ஸ்டில் இருக்குது. The purpose of web browser, read the HTML documents and compose them into visible and audible web pages. நம்ம கொடுக்குற HTML டாக்குமெண்ட் நமக்கு ப்ரௌசரில் வந்து ஒரு டெக்ஸ்டாவோ இல்லை ஒரு ஆடிபிள் வீடியோ, ஆடியோ சம்திங் அது நமக்கு வெப் பேஜில் டிஸ்பிளே பண்ணுறது தான் இதனோட பர்பஸ். The browser does not display the HTML tags. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. HTML tagsனா என்ன சொன்னேன், ஆங்கிள் ப்ராக்கெட்ஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த டேக்ஸை டிஸ்பிளே பண்ணாது. பட் யூசஸ் த டேக்ஸ் இன்டரப்ட் த கண்டென்ட் ஆஃப் த பேஜ். நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை இன்டரப்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் வி கம் டு நெக்ஸ்ட் பாயிண்ட். HTML elements form a building blocks of website. We have a form of building block. ஒரு ஸ்ட்ரக்சர் கீழே ஸ்ட்ரக்சர் கொண்டு வரலாம். HTML இருக்கும், பாடி இருக்கும், ஹெட் இருக்கும். ஹெட்டுக்குள்ளே என்னென்ன கொடுக்கணுன்ற ஒரு பிளாக் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்தராக நம்ம அதுக்கான சின்டெக்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட், HTML allows images object to embedded can use to create a interactive forms. ஆக்சுவலாக அது நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம் மாதிரி எம்டி ஃபார்மாக இருக்கும். அங்கே நம்ம இமேஜாகவும் ஆப்ஜெக்டாகவும் எம்பெட் பண்ண முடியும். அதாவது எம்பெட்டட் அப்படின்றது உட்படுத்தப்படும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது இது எல்லாமே என்ன பண்ணும், HTML அலோ பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, இட் ப்ரொவைட்ஸ் டு கிரியேட் அ ஸ்ட்ரக்சர் டாக்குமெண்ட்ஸ் பை டினோட்டிங் semantics for text, headings, paragraph, list, links, codes and other items. It can embed script written in language such as JavaScript which affect the behavior of web pages. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை HTML கொடுத்துட முடியும். கொடுத்ததை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டைல் பண்ணதை நமக்கு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். இன்னொன்று உங்களுக்கு சிம்பிளாக அந்த இடத்துல எக்ஸாம்பிள் மீன் பண்ணணும் அப்படின்னா, HTML அப்படின்றது எதை பேஸ் பண்ணி வரும்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி வரும். இங்கே ஒரு பேஜ் உங்களால் ஒரு ஸ்ட்ரக்சரை மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் CSS என்ன பண்ணணும்னா, நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ண டேகுக்கான ஸ்டைலை க்ரியேட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு JavaScript என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணீங்க இல்லையா, க்ரியேட் பண்ணதுக்கான ஈவென்ட், ஆக்ஷன், ஃபங்க்ஷன் இது எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணுற வேலை JavaScript பண்ணும். ஸோ வெர்ஷன்ஸ் எப்படியெல்லாம் இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்கே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா, we have start with 1993 இந்த வெர்ஷனை டிம் பெர்னர்ஸ்-லீக்கு அப்புறம் நம்ம 1993 டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்போலேருந்து ஒவ்வொரு இதுவும் டெவலப் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் HTML 1 1993, HTML 2 1995, HTML 3 1997, HTML 4 1997 and HTML 5 2014. ஓகே, அண்ட் இது இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கொஷின் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வரல பார்த்ததில் இதனுடைய ரிலீஸ் இயர்லாம் என்னென்னு பார்த்துருக்கோம்.
ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பேசிக் ஆஃப் மார்க்அப் லாங்குவேஜ். மார்க்அப் லாங்குவேஜ்னா என்ன? அதனோட பேசிக்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். மார்க்அப் லாங்குவேஜ் இஸ் எ லாங்குவேஜ் தட் annotate the text. கம்ப்யூட்டர் கேன் மேனிபுலேட் த டெக்ஸ்ட். நமக்கு கம்ப்யூட்டர் மேனிபுலேட் பண்ணி அங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதை நமக்கு அங்கே கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுற வேலை தான் மார்க்அப் லாங்குவேஜ்க்கு. Most of the markup language human readable because annotations are written in a distinguish them from the text. Human readable மட்டும்தான் இருக்கும். நான் பிஃபோரா சொன்ன மாதிரி நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ பேச்சு மொழியில் என்ன எழுத்து இருக்கோ அதை தான் கொடுத்துருப்பாங்க. And then markup language standard text encoding system consists of set of symbols inserted in a text document to control its structure, formatting, relationship between its parts. எதுக்காக அப்படின்னா text encoding system. This also important one. நோட் பண்ணிக்கோங்க. text editing system டெக்ஸ்ட் என்கோடிங் சிஸ்டம் அப்படின்றது செட் ஆஃப் சிம்பிள்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இங்கே அது பேராகிராஃப் டேக்கா இல்லை HTML டேக்கா, ஃபர்தராக நம்ம டேகுன்றது என்னென்னு பார்க்க போகிறோம். பிஃபோராக ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக நம்ம கொடுக்குற டேகை ஸ்ட்ரக்சராகவும் ஃபார்மேட்டடாகவும் அது என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது, நம்ம ஒரு சின்டாக்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும், எல்லா டேக்கையும் எல்லா பிளேஸ்லையும் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. அண்ட் தென் த மோஸ்ட் வைட்லி மார்க்அப் லாங்குவேஜஸ் இப்போ நம்ம 1991 இதை டெவலப் பண்ணியிருக்காங்க இல்லையா. பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணது வந்து SGML ஸ்டாண்டர்ட் ஜெனரலிஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், அண்ட் தென் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், அண்ட் தென் எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். திஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது வந்து இந்த மாதிரியான லாங்குவேஜஸ்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்கன்றது இங்கே சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கோம் லைவ்ல. பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது HTML தான். த மார்க்அப் சிம்பிள்ஸ் கேன் பி இன்டரப்டட் பை எ டிவைஸ், கம்ப்யூட்டர், பிரிண்டர், ப்ரௌசர் to control how a document should look when printed or displayed a monitor. நம்ம இந்த சிம்பிள்ஸ் வச்சு யூஸ் பண்ணிடுவோம். எனக்கு இந்த வெப்பேஜ் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நம்மளால இங்கே கண்ட்ரோல் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணக்குள்ள நம்ம மானிட்டரில் கிளியராக தெரிஞ்சிடும். அண்ட் தென் மார்க்அப்டு டாக்குமெண்ட் தஸ் கண்டெயின் 2 types of text to be displayed and markup language how to display it. ஃபஸ்ட்டு எப்படி டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும், text to be displayed, and then how to display it. இந்த 2 பாயிண்ட்டும் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, வித் HTML, XML, XHTML த மார்க்அப் டேக்ஸ் ஆர் இப்படி தான் இருக்கும். பிஃபோராக நம்ம பார்த்தல இன்ட்ரடக்ஷன் ஆஃப் HTML ஆங்கிள் பிராக்கெட்ஸில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ஸில் இருக்கும். எனி டெக்ஸ்ட் தட் அப்பியர்ஸ் வித் ஒன் ஆஃப் தோஸ் கேரக்டர்ஸ் இஸ் கன்சிடர்டு பார்ட் ஆஃப் மார்க்அப் லாங்குவேஜ், நாட் பார்ட் ஆஃப் அனோடேட்டட் டெக்ஸ்ட். நமக்கு இந்த கேரக்டர்ஸ் கொடுக்கக்குள்ள மார்க்அப் லாங்குவேஜுக்காக தான் பண்ணுற முடிஞ்சு இதை தான் மென்ஷன் பண்ணணும்னு எதை அனோடேஷனுக்காகவும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஏ பேராகிராஃப் ஆஃப் டெக்ஸ்ட் ரிட்டன் இன் HTMLனு ஒரு கண்டென்ட் கொடுத்து வித்தின் ஸ்லாஷில் ஒரு அந்த டேகை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. when you format text to be printed you need to distinguish between itself instruction of the printing text. நம்ம கொடுக்கறது தான் அங்கே ஃபர்தராக நமக்கு டிஸ்பிளே ஆகும் பிரிண்ட் ஆகக்குள்ள. அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் மார்க்அப் லாங்குவேஜஸ் பார்க்க போகிறோம். பிஃபோராக பேசிக் மார்க்அப் லாங்குவேஜஸ் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே இங்கே அடுத்த கண்டென்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மார்க்அப் லாங்குவேஜஸ் என்னென்ன டைப்பில் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. வெப் எக்ஸிஸ்ட் பிகாஸ் மார்க்அப் லாங்குவேஜ் லைக் HTML அண்ட் XML எக்ஸிஸ்ட். HTML, XML எக்ஸிட் தவிர வேறு என்னெல்லாம் இருக்குன்னா டைனமிக் DHTML, நோட் பண்ணிக்கோங்க 1 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் டைனமிக் hypertext markup language can be described a combination of several technologies like HTML, client-side JavaScript, and cascading style sheets. Most of the pages multimedia content on the web created using DHTML யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஏன் DHTML யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இது டைனமிக்ன்ற வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்போ வேணாலும் போய் சேஞ்சஸ் பண்ண முடியும். இதே ஸ்டாட்டிக்காக இருந்தது அப்படின்னா அது வந்து அதுலேருந்து எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு வெப்சைட் நமக்கு வெப் பேஜ் கொடுக்குறாங்க, அதில் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் எந்த இயர் எடுத்து பார்த்தாலும் அதே ஃபார்ம் தான் இருக்கும், அதில் எதுவும் அப்டேஷன்ஸ் இருக்காது. இதுவே ஒரு அமேசானோ இல்லை ஃப்ளிப்கார்ட்டோ போனீங்கன்னா அவங்க டே டு டே ஆர் வீக் பை வீக் ஆர் மந்த் பை மந்த் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிள் அமேசானும் இருக்கலாம், அண்ட் தென் ஃப்ளிப்கார்ட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைனமிக்கில் வரும். ஸ்டாட்டிக்ன்றது ஏதாவது ஒரு கம்பெனி வெப்சைட் அதில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணவே மாட்டாங்க, அட்லாஸ்ட் ஃபைனல் வரலும். அண்ட் தென் XHTML, extensible hypertext markup language. Traditional HTML does not impose much structural strictness, sometimes resulting in poorly displayed images.
The use HTML enable the content display similarly across the different browsers. அதாவது XHTML யூஸ் பண்ணக்குள்ள நமக்கு என்னன்னா இது ஒரு அட்வான்ஸ்டு. இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம ஸ்ட்ரிக்டாக அதை நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். ஸோ அதுதான் XHTML பண்ணும். அடுத்தது வாய்ஸ் HTML. Use voice interaction between humans and computer mainly in system enable you to, for example, check your credit card balance over the phone. இது நமக்கு நான் ஆஸ் யூஷுவல் கூகுளில் போனாவே நம்ம மைக் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணுறது எல்லாமே என்ன எதில் வரும் அப்படின்னா வாய்ஸ் HTML வாய்ஸ் XML வரும். நெக்ஸ்ட் ஒன் கிரியேஷன் ஆஃப் HTML. எப்படி HTML கிரியேட் பண்ணுறது? ஒரு பிஃபோர் HTML your document author did not have to care how the document would appear on some contest. எந்த டாக்குமெண்ட்டுக்கும் தெரியாது. நம்ம ஒரு ஸ்டோரி எழுதுறோம்னா அந்த ஸ்டோரியை மட்டும் ஃபர்ஸ்ட் பிஃபோராக ஃபார்ம் பண்ணிடுவோம். It was accepted the appearance was area which the user look after. HTML was evolved 7 versions. எத்தனை வெர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா HTML பொறுத்தவரையிலும் 7 வெர்ஷன்ஸ் இருக்குது. நான் பிஃபோராக சொன்னேன் இல்லையா 1991 HTML 0.1 இருந்த மாதிரி ஸ்டில் இது வரலும் நம்மக்கிட்ட 7 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ one of the requirements creating usable non-linear information system easy non-experts to understand and use. எதுக்காக அந்த வெர்ஷன் அப்டேஷன் அப்படின்னா எல்லாருமே அதை யூஸ் பண்ண நான் எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது HTML பற்றி ஐடியா இல்லாதவங்க கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வெர்ஷன் டிஃப்ரென்ஷியேஷனில் அவங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா HTML லெவல் 0. HTML was first implemented 1990. HTML followed SGML rules. SGML அப்படின்றது என்ன வரும் அப்படின்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஜெனரலைஸ்டு மார்க்கப் லாங்குவேஜ் அதை பேஸ் பண்ணி வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த அட் லெவல் ஆஃப் 0 HTML preferred platform independent means marking data for interchange. அதாவது நம்ம ஈஸியாக இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் டேக்ஸை. கான்செப்ட் வாஸ் த சர்வீஸ் would store and supply data, client would retrieve and display it. நம்ம என்ன பண்ணிக்க முடியும், நம்ம கொடுக்குற டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். அதை நம்ம பேக்கெண்டில் என்ன பண்ணுவோம்னா ஒரு டேட்டாவை மெயின்டைன் பண்ணுவோம். SQL வச்சு டேட்டா மெயின்டைன் பண்ணுவோம். அதை கிளைண்ட் ரிட்ரைவ் பண்ணி டிஸ்பிளே பண்ணிப்பாங்க. அண்ட் தென் ஒன் வெர்ஷன் HTML 0.0 very close to SGML. அடுத்த வெர்ஷன் only required element of the title element and many older pages still remain the stat with your title go straight into the text. நம்ம டைரெக்டாக போய் ஓல்டர் பேஜஸ்லாம் வியூ பண்ணுன்ற நெசரி இல்லாமல் டைரெக்டாக டைட்டில் எலிமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே போயிட முடியும். இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் லெவல் 0 யூஸ் allowed a body tag. Authors could include the address, anchor tag and then block quotes, line breaks, headings, horizontal loops, image, list, paragraph, preformat text. இது எல்லாமே பாடி டேக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுற டேக்ஸ். இதை எப்படி சொல்லுவோம்னா ஆங்கர் டேக்கை வந்து ஏன்னு சொல்லுவோம், பிளாக் கோட்ஸை வந்து நம்ம கோட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம், அட்ரஸஸ்க்கு ஏ சொல்லுவோம், இமேஜஸ்க்கு IMGன்னு யூஸ் பண்ணுவோம், லிஸ்ட்டுக்கு LIன்னு யூஸ் பண்ணுவோம், பேராகிராஃப்க்கு Pன்னு யூஸ் பண்ணுவோம், ஹரிசாண்டல் ரூல்ஸ்க்கு HRன்னு கொடுப்போம், ஹெட்டிங்க்கு H1ன்னு கொடுப்போம், லைன் பிரேக்குக்கு LRன்னு கொடுப்போம், பிரேக்குன்ற மட்டும் கொடுப்போம். ஸோ லைக் திஸ் வி ஹாவ் யூஸ் டு இன்க்ளூட் த பாடி டேக். இந்த மாதிரி தான் பாடி டேக்கில் நம்ம கொடுப்போம். இது வந்து லெவல் 0வோட HTML SGML பேஸ் பண்ணி வந்தது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லெவல் 1 HTML. லெவல் 1 HTML என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். இது 1992 டான் கானலின்றவர் கண்டுபிடிச்சாரு. The idea of HTML container was ordered to the head element separated from the body element. அதாவது எப்படி இருக்கும்னா HTML ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு HTMLனு இருக்கும், அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்டுன்னு இருக்கும். ஹெட்டை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஹெட்டை க்ளோஸ் பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா பாடி டேக்கை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் இந்த சொல்கிறாங்க. அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா ஃபஸ்ட்டு HTML பாடின்னு இருந்ததை ஹெட்டுன்னு ஒன்று கொண்டு வந்து ஹெட்டுக்குள்ளே டைட்டில் கொடுத்து வெப்பேஜுக்கான டைட்டிலை கொடுத்தாரு. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்ஸ் வேர் ரெக்யர்டு ஃபார் சம் எலமெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நமக்கு ஓப்பனிங் டேகும் க்ளோசிங் டேகும் மஸ்ட். And then level 1 introduced forms which make it possible for authors to have input fields that enable feedback from users, open door to considering interaction through the common gateway interface. அப்படின்ற CGI மெத்தடை யூஸ் பண்ணாங்க. அப்படின்றது வெப் சர்வர் எக்ஸிக்யூட்டிங் த ஸ்கிரிப்ட். வெப் சர்வர் இருக்கு இல்லையா, அதுவே ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். அந்த மெத்தடை கொண்டு வந்தது தான் லெவல் 1 HTML. அண்ட் தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் HTML. இப்போ நமக்கு லெவல் பேஸில் நம்ம என்னன்ற ஒரு ஐடியாவில் இருக்கும், என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம்.
HTML is widely used the ரைட்டிங் வெப் பேஜஸ். நம்ம மெயின்லி யூஸ் பண்ணுறது வெப் பேஜை ரைட் பண்ணுறதுக்காக தான். இப்போ ஒரு வேர்ட் இருக்குது, ஒரு வேர்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டோரி நான் ரைட் பண்ணுறேன். அந்த ஸ்டோரிக்கான ஃபஸ்ட்டு ஸ்டோரியை ரெடி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டோரியோட கண்டென்ட்டை மேக் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா? அதை நம்ம பேஜுன்னு சொல்கிற மாதிரி வேர்டில் வந்து நம்ம பேஜுன்னு சொல்லுவோம். அதையே நம்ம வெப் பேஜுன்னு சொல்கிறது வந்து இங்கே நம்ம HTML மென்ஷன் பண்ணி என்னன்னு சொல்கிறோன்னா, ஒரு வெப் ப்ரௌசரில் ஷோ பண்ணுறதுனால நம்ம இது என்னன்னு சொல்கிறோம், வெப் பேஜ்னு சொல்கிறோம். HTML அப்படின்றது ரொம்ப ஃப்ளெக்சிபிள் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியும் கூட. யார் வேணாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். HTML இஸ் சிமிலர் டு XML விச் இஸ் யூஸ்டு டு டேட்டா ஸ்டோரேஜ். நம்ம இப்போ ஒரு ஃபார்ம் மாதிரி சொன்னேன் இல்லையா, கம்பெனி சைடு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபார்மில் இருக்க டேட்டாஸ்லாம் நமக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கணும். ஸ்டோர் பண்ணால் தான் நம்ம எப்போ வேணாலும் நம்ம ரிட்ரீவ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ சிமிலர் டு XML. HTML has many advantages. என்னென்ன அட்வான்டேஜஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஹைலி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சப்போர்ட்டட் ஆல்மோஸ்ட் எவ்ரி ப்ரௌசருக்கும் HTML சப்போர்ட்டடாக இருக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லி, ஓப்பன் டெக்னாலஜி, கன்சிஸ்டன்ட் அண்ட் எஃபிஷியன்ட். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். சூப்பர்லேட்டிவ் மீடியம் ஃபார் இட் யூசர். யூசருக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் அந்த வெப் பேஜை கிளியரபிளாக கொடுக்கும். அண்டர்ஸ்டாண்டபிள், டஸ் நாட் ரெக்யர் எனி ட்ரைனிங். ஒரு ட்ரைனிங் கொடுத்து தான் நம்ம அதை கற்றுக்கணுன்ற நெசசரி கிடையாது. நம்ம பார்த்தாலே படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கும். அண்ட் தென் HTML டிசைன் ஃபியூச்சர் ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் வெப் பேஜஸ் மேக்கிங் இட் எஃபெக்டிவ். ஒவ்வொரு வெப் பேஜஸும் நம்மளை இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் நமக்கு எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஒவ்வொரு சர்ச் இன்ஜின்லேயும் கம்பேட்டபிள் பேஜஸ் இருக்கும். கம்பேட்டபிள் பேஜஸ்னால் மோர் தென் ஒன். இப்போ நம்ம ஒரு ஒரு வேர்ட் சர்ச் பண்ணுறோம், லைக் வெப் பேஜஸ்னு செக் பண்ணுறோம் அப்படின்னா அதை ரிலேட்டடாக 10 லிங்க்ஸாவது மினிமம் இருக்கும். அந்த லிங்க்ஸை பார்க்குறத நம்ம என்ன சொல்கிறோம்னா கம்பேட்டபிள் பேஜஸ். நிறைய கம்பேட்டபிள் பேஜஸ் நமக்கு இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் தென் HTML இஸ் ஈஸி டு மெயின்டைன் அண்ட் அப்டேட் எனி சைட். ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். புக் மார்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்டேட் எனி சைட் எந்த சைட் வேணுனாலும் யூஸ் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி எதையும் பார்க்க மாட்டோம். அண்ட் HTML டஸ் நாட் இன்வால்வ் ஸ்ட்ரெயின் ஆன் த சர்வர்ஸ். இது எதுவும் ஸ்ட்ரெயின், எந்த டீட்டெயிலும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் ஸ்ட்ரெயினில் இருக்காது. நம்ம இங்கே டேட்டாவில் என்ன கொடுத்துருக்கோமோ அது மட்டும்தான் இருக்கும். ஃபார் HTML வெப் பேஜஸ் இட் டேக்ஸ் லெஸ் டைம் டு லோட் த வெப் பேஜஸ். நம்ம ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறோன்னா வித்தின் செகண்டில் நமக்கு அது ஷோ ஆயிரும். அதுதான் இட் டேக்ஸ் லெஸ் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் HTML வேலிடேஷன் இஸ் another important key factor which increases web accessibility. இது வந்து இதனுடைய வேலிடேஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப இன்க்ரீஸ், அதாவது நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் HTML வெப் பேஜஸ் லுக், ஃபீல், அட்ராக்ட்ஸ் லார்ஜர் மேசஸ் டு விசிட் த வெப்சைட். நம்ம ஏதோ ஒரு டவுட்னாலும் நம்ம ஃபர்தராக என்ன பண்ணுறோம், கூகுள் போவோம், அந்த ஃபார்மில் நமக்கு கீவேர்டு கொடுப்போம், கீவேர்டு கொடுத்து சர்ச் பண்ணுவோம். அதான் சொல்கிறாங்க அட்ராக்ட் லார்ஜ் மேசஸ் டு விசிட் த வெப்சைட். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா வெப் சர்வர். வெப் சர்வர்ன்றதும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ இதை கிளியராக நம்ம இங்கே என்னென்னு பார்க்கலாம். அண்ட் தென் வெப் சர்வர் அப்படின்றது, சர்வர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஒரு சைடு கிளைண்ட்டுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அது நாம தான் யூசர். இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா சர்வர்னு இருப்பாங்க. நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டாலாம் அந்த சர்வரில் தான் இருக்கும். வெப் சர்வர் இஸ் எ கம்ப்யூட்டர் when web content is stored. நம்ம வெப் பேஜில் சில கண்டென்ட்லாம் ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, அது எங்கே இருக்கும் அப்படின்னா சர்வரில் இருக்கும். தட் மீன் வெப் சர்வர். Basically web server is used to host the websites, but there exists the web server also such as gaming, storage, FTP, file transfer protocol, email, everything. நம்மளோட வெப்சைட்டில் தான் நம்ம வெப் பேஜஸ் இருக்கும். அந்த வெப் பேஜஸில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் வெப் சர்வரில் இருக்கும். அன்லைக் வெப்சைட் விச் இஸ் கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ். வெப்சைட் அப்படின்றது என்ன, இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. வெப்சைட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ். வெப் சர்வர் இஸ் அ சாஃப்ட்வேர். வெப் சர்வர் அப்படின்றது என்ன, சாஃப்ட்வேர் தட் ரெஸ்பாண்ட் த ரெக்வஸ்ட் ஆஃப் வெப் ரிசோர்சஸ். நம்ம இங்கே கொடுக்குற ரெக்வஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸாக அங்கே க்ரியேட் பண்ணி கொடுக்கும். வெப்சைட் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ், வெப் சர்வர் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அங்கே நம்ம கொடுக்கறதுக்கான ரெஸ்பான்ஸ் அங்கேருந்து தான் வரும். A web server is a program using the client and server model and the World Wide Web Hypertext Transfer Protocol serves the files that form web pages to web users whose computer contain HTTP clients that forward their request.
இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கு இல்லையா, எப்படி கூகுளில் போனோடனே ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும். இங்கே தான் நம்ம டைப் பண்ணுவோம் www. நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் என்ன google.com அப்படின்னு கொடுத்தோம்னா கூட இதை நம்ம எப்படி கொடுக்குறோம், இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஹெச்டிடிபி அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் என்ன சொல்லுவோம், ஹெச்டிடிபின்னு சொல்கிறோம். இந்த ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் என்ன பண்ணணும்னா, இதனோட ஃபைல் எங்கே இருக்குது, google.com எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை சர்வரில் தேடி அதை வெப் பேஜாக நமக்கு கொண்டு வந்து வெப் யூசர்கிட்ட கொடுக்கும். அதுதான் இந்த லைனில் சொல்கிறாங்க. எவ்ரி கம்ப்யூட்டர் ஆன் த இன்டர்நெட் கண்டைன் வெப்சைட் மஸ்ட் ஹாவ் வெப் சர்வர் ப்ரோக்ராம். ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லையும் வெப்சைட் நம்ம பார்க்கணும் அப்படின்றப்போ அந்த இடத்துல வெப் சர்வர்ன்றது ரொம்ப மெயினான திங். டூ லீடிங் வெப் சர்வர் ஆர் அப்பாச்சி வேர்ல்ட் வைட்லி இன்ஸ்டால்டு வெப் சர்வர் அண்ட் மைக்ரோசாஃப்ட் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வர். இது லீடிங் வெப் சர்வர்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அதர் வெப் servers for users is a NetWare operating system, and IBM family is a Lotus Domino servers. Primarily IBM included OS 3960 and AS 400 customers. different வெப் சர்வர்ஸ் இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க, என்னென்ன மாதிரியான வெப் சர்வர்ஸ் இருக்குன்றத கொஸ்டினா வரலாம். Web servers often come as a part of larger package of intranet related to the program serving email, downloading request using the FTP files, building and publishing the web pages. இப்படி தான் அந்த ஃபார்மேஷன் இருக்கும். லார்ஜ் பேக்கேஜஸாக இருக்கிறத நம்ம கேட்குறத மட்டும் டவுன்லோட் பண்ணி அந்த FTP மூலிமா நமக்கு வெப் பேஜஸாக நமக்கு யூசருக்கு கொண்டு வந்து ஷோ பண்ணும். கன்சிடரேஷன் இன் எ சூசிங் வெப் சர்வர் இன்க்ளூட் how well it works with the operating system and other servers, ability to handle the server-side programming, security characteristics, publishing, search engine, site building tools that may come with it. என்னென்னலாம் வெப் சர்வரில் நடக்கும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நெசசரி, சர்வர் சைட் என்ன ப்ரோக்ராம் நடக்கும், அங்கே என்ன செக்யூரிட்டி கேரக்டரிஸ்டிக்லாம் இருக்கும், பப்ளிஷிங் எப்படி இருக்கும், சர்ச் இன்ஜின் எப்படி இருக்கும், இது எல்லாமே கவுண்ட் ஆகிறது தான் வெப் சர்வர் அப்படின்றது. ஸோ வெப் சர்வர் எப்படி ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இதுவரைலாம் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, இன்ட்ரடக்ஷன் டு HTMLனா என்ன, அதில் என்னென்ன வேர்ஷன்ஸ்லாம் இருந்தது, பேசிக் மார்க்அப் லாங்குவேஜஸ் என்ன, அதில் டைப்ஸ் ஆஃப் மார்க்அப் லாங்குவேஜ், எப்படி ஒரு கிரியேஷன் HTML கிரியேட் பண்ணுறது, கிரியேஷன் ஆஃப் HTML, அதில் லெவல் பேஸ் பண்ணி பார்த்தோம். லெவல் 0 HTML, லெவல் 1 HTML, அட்வான்டேஜஸ் ஆஃப் HTML, வெப் சர்வர், இது வரலும் இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணியிருக்கோம் 1.1ல். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் எப்படி வெப் சர்வர் ஒர்க் ஆகும், அதோட ஆர்கிடெக்சர் என்ன, அண்ட் தென் வெப் ப்ரௌசர்னா என்ன, ஹிஸ்ட்ரி ஆஃப் வெப் ப்ரௌசர், இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன் டு HTMLல கண்டினியூஷன் டாப்பிக்கான வெப் சர்வர் ஒர்க்கிங். வெப் சர்வர் ஒர்க்கிங் அப்படின்றது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வெப் சர்வர்னால் என்னென்னு தெரியணும். வெப் சர்வர் அப்படின்றது நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை, கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்வர்னு சொல்லுவோம். கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வெப் சர்வர்னு சொல்லுவோம். வெப் சர்வர் எப்படிலாம் ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னா, வி ஹேவ் அ டூ வேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சென்டிங் அ ஃபைல் டு த கிளைண்ட் அசோசியேட்டட் வித் URL. URL அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். URL என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம www.google.com சர்ச் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா URL அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் ஃபஸ்ட் நம்ம சென்ட் பண்ணுவோம் ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணால் நமக்கு ரெஸ்பான்ஸ் ரிப்ளை வரும். ஜென்ரேட்டிங் ரெஸ்பான்ஸ் பை இன்வோக்கிங் த ஸ்கிரிப்ட், நம்ம கொடுத்ததுக்கான ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போய் கம்யூனிகேட் வித் த டேட்டாபேஸோடு நமக்கு கம்யூனிகேட் பண்ணிவிட்டு நமக்கு ரெஸ்பான்ஸை ஃபைனலாக யூசருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப் கிளைண்ட்டோட, அதாவது வெப் சர்வரோட ஒரு ஒர்க்கிங் ஆர்கிடெக்சர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப் கிளைண்ட்ன்றது தான் யூசர் ஓப்பன் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு URL ரெக்வஸ்ட் கொடுப்போம் HTTP மூலிமா. தென் வெப் சர்வர் டு ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்டோர், அந்த டேட்டா அங்கே பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது. நெக்ஸ்ட்டு இந்த ரெக்வஸ்ட் ஓகே ஆச்சுன்னா இதுக்கான ரெஸ்பான்ஸ் இங்கே இருக்கும். இதுதான் சர்வருக்கு ரெக்வஸ்ட்டை பாஸ் பண்ணும். இங்கே அப்ளிகேஷன் டேட்டா ஸ்டோர் ஓவராலாக அதுக்குள்ளே இருக்க டேட்டா ஃபுல்லாக இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இல்லை வேறு எதுவும் சர்வீசஸான்னு செக் பண்ணிட்டு நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸு இங்கே சர்வர்லேருந்து நமக்கு வெப் சர்வருக்கு ரெஸ்பான்ஸாக வரும். வந்த ரெஸ்பான்ஸ் எகெயின் அந்த URL மூலியமாகவே யூசருக்கு ரிட்டன் ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஸோ இதுதான் ஒர்க்கிங் ஆஃப் த வெப் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். ரிகார்டிங்
இப்போ இங்க சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வென் கிளையன்ட் சென்ட் ரெக்வெஸ்ட் ஃபார் வெப் பேஜ் என்ன பண்ணுவோம்? யூசரான கிளையண்ட்ஸு வெப் பேஜுக்கு ரெக்வெஸ்ட்ட சென்ட் பண்ணுவாங்க. வெப் சர்வர் சர்ச் பண்ணும். இந்த ரெக்வெஸ்ட் எந்த பேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் த ரெக்வெஸ்டட் பேஜ் இஸ் ஃபவுண்ட் தென் இட் வில் சென்ட் டு த HTTP ரெஸ்பான்ஸ். இங்க இருந்து ரெக்வெஸ்ட் பண்ண பேஜ எங்க இருக்குன்னு ஃபவுண்ட் பண்ணி எகைன் கிளையண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸா சென்ட் பண்ணும். HTTPனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். அப்ரிவேஷன்லாம் நல்லா மென்ஷன் பண்ணி படிச்சுக்கோங்க. திஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் 1 மார்க். அண்ட் தென் இஃப் சப்போஸ் ஃபவுண்ட் பண்ணிருச்சுன்னா நமக்கு HTTPயோட ரெஸ்பான்ஸ் வரும். சப்போஸ் அந்த பிளேஸில் நமக்கு ஃபவுண்ட் பண்ணல அப்படின்னா என்ன எரர் த்ரோ பண்ணுன்னா, எரர் 404 நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு ரிப்ளை எப்படி அவுட்புட் இருந்துச்சு, அந்த இடத்துல டேட்டா இருந்ததுனாலும் நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். இல்லை அப்படின்னா நமக்கு எரர் மெசேஜ் த்ரோ பண்ணிடும். இஃப் த கிளையண்ட் ஹேஸ் ரெக்வெஸ்டட் ஃபார் சம் அதர் ரிசோர்சஸ் தென் த வெப் சர்வர் வில் கான்டாக்ட் த அப்ளிகேஷன் சர்வர். பிஃபோராக நம்ம அந்த டயக்ராமில் பார்த்த மாதிரி நம்ம இந்த வெப் சர்வர் எங்கே போய் காண்டாக்ட் பண்ணணும்னா அப்ளிகேஷன் சர்வரில் காண்டாக்ட் பண்ணும். அங்கே இருக்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணி தான் அங்கே என்ன டேட்டா இருக்குது, நம்ம தேடின டேட்டா என்ன ரெக்வஸ்ட் வந்தது, அதுக்கான என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்ற பார்த்து எகெயின் HTTP ரெஸ்பான்ஸில் நமக்கு ரெஸ்பான்ஸ் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வெப் சர்வரோட ஆர்கிடெக்சர். அந்த ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா டூ அப்ரோச்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கன்கரண்ட் அப்ரோச் அண்ட் தென் சிங்கிள் ப்ராசஸ் ஈவென்ட் டிரைவன் அப்ரோச். கன்கரண்ட் அப்ரோச் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப் சர்வர் ஹேண்டில் மல்டிபிள் கிளைண்ட் ரெக்வஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூகுளில் போயிட்டு நியூ டேப் கொடுப்போம், ஞாபகம் இருக்குங்களா? நியூ டேப் கொடுத்து அட்டன் டைமில் நம்ம இங்கே இந்த ஒரு டேப்பில் நம்மளால் கூகுள் அக்சஸ் பண்ண முடியும். இன்னொரு டேப்பில் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் அமேசானை ட்ரை பண்ண முடியும். ஸோ நம்ம மல்டிபிள் கிளைண்ட் ரெக்வஸ்ட்டை சேம் டைமில் கொடுக்க முடியும். இதை தான் நம்ம கன்கரண்ட் அப்ரோச்னு சொல்லுவோம். ஹாவ் அ 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இன் த கன்கரண்ட் அப்ரோச். ஃபர்ஸ்ட் ஒன் மல்டி ப்ராசஸ், மல்டி த்ரெட்டட், ஹைப்ரிட் மெத்தட். இதுவும் இம்பார்ட்டண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மல்டி ப்ராசஸிங்னா நமக்கு என்னென்னு தெரியணும். மல்டி ப்ராசஸிங்னா இந்த சிங்கிள் ப்ராசஸ், அதாவது பேரண்ட் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. இனிஷியேட் செவரல் சிங்கிள் த்ரெட்டட் சைல்டு ப்ராசஸ் டிஸ்ட்ரிபியூட் இன்கமிங் ரெக்வஸ்டட் டு த சைல்டு ப்ராசஸ். அதாவது ஒரு பேரண்ட் ப்ராசஸ் இருக்கும், அதுதான் என்னவா மாறும்னா ஒவ்வொரு சைல்டு ப்ராசஸாக மாறி நமக்கு ஒவ்வொன்றுலேருந்தும் ரெக்வஸ்ட்டை நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸை ஹேண்டில் பண்ணி கொடுக்கும். ஈச் ஆஃப் த சைல்டு ப்ராசஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஹேண்டில் சிங்கிள் ரெக்வஸ்ட். ஒவ்வொரு சிங்கிள் ரெக்வஸ்ட்டுக்கும் இந்த பேரண்ட்லேருந்து தான் இந்த சைல்டை நோட் பண்ணி ரெக்வஸ்ட் வரதுக்கான ரெஸ்பான்ஸை நமக்கு ஷோ பண்ணும். அண்ட் இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பேரண்ட் ப்ராசஸ். அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே போகும் அப்படின்னா ஓவராலாக பேரண்ட் ப்ராசஸில் போகும். டு மானிட்டர் த லோட். நம்ம எவ்வளோ சைல்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலும் அதை மானிட்டர் பண்ணுறது கண்டிப்பாக பேரண்ட்டோட ப்ராசஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம ப்ராசஸ் பண்ண இங்கே ரெக்வஸ்ட் போக போக நமக்கு எவ்ரி டேப் நமக்கு இன்ஃபர்மேஷன் லோட் ஆகிட்டே இருக்கும். டிசைடட் இஃப் ப்ராசஸ் ஷுட் பி கில்ட் ஆர் ஃபோர்க்டு. இஃப் சப்போஸ் அங்கே நமக்கு அவுட்புட் ரெக்வஸ்ட்க்கான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா அதை நமக்கு ஷோ பண்ணும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கில்டு காமிச்சு 404 எரரை ஷோ பண்ணிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி த்ரெட். அன்லைக் மல்டி ப்ராசஸ் இட் கிரியேட்ஸ் எஸ் மல்டிபிள் சிங்கிள் த்ரெட் ப்ராசஸ். நமக்கு மல்டினாலே என்னன்னு தெரியும், மோர் தென் ஒன் ப்ராசஸ். இதை தான் இங்கே பேரண்ட் சைல்டு வச்சு கம்பேர் பண்ணாங்க. மல்டி த்ரெட்டும் மல்டி ப்ராசஸ் மாதிரியே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஹைப்ரிட். இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் above 2 அப்ரோச்சஸ். மிங்கிள் ஃபார் மல்டி ப்ராசஸையும் மல்டி த்ரெட்டையும் கம்பைன் பண்ணது தான் ஹைப்ரிட். இன் அப்ரோச் மல்டி ப்ராசஸ் ஆர் கிரியேட்டட், ஈச் ப்ராசஸ் இனிஷியேட் மல்டிபிள் த்ரெட்ஸ். ஒவ்வொரு மல்டிபிள் ப்ராசஸும் மல்டிபிள் த்ரெட்ஸை கிரியேட் பண்ணும். இப்போ பேரண்ட் சைல்டு தான் அதுக்கு எக்ஸாம்பிள். ஈச் ஆஃப் த்ரெட் ஹேண்டில் ஒன் கனெக்ஷன். இவ்வளோ த்ரெட்ஸ்க்கும் நமக்கு என்ன இருக்குது, ஒரே ஒரு பேரண்ட் கனெக்ஷன் தான் இருக்குது. யூஸ் மல்டிபிள் த்ரெட்ஸ் இன் எ சிங்கிள் ரிசல்ட்ஸ் லெஸ் லோட் ஆன சிஸ்டம் ரிசோர்ஸஸ். இப்படி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நமக்கும் மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும், ப்ளஸ் சிஸ்டமோட லோடும் கம்மியாகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது வெப் சர்வரில் போய் லோட் ஆக வரப்போ இண்டிவிஜுவலாக போகிறப்போ நமக்கு டிராஃபிக் ஆகுறதெல்லாம் ஓவர் கம் பண்ணும் அப்படின்றது தான் இந்த கான்செப்டில் சொல்ல வராங்க. அண்ட் தென் எக்ஸாம்பிள் ஆஃப் வெப் சர்வர்ஸ்.
இப்போ நமக்கு இதில் இருக்க வெப் சர்வர் என்னென்னலாம் மாதிரிலாம் வெப் சர்வர்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அப்பாச்சி HTTP சர்வர். திஸ் இஸ் மோஸ்ட் பாப்புலர் வெப் சர்வர் இன் வேர்ல்ட் டெவலப்ட் பை அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன். ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு வெப் சர்வரை நமக்கு இன்ட்ரோ பண்ணாங்க. அதில் ஒருத்தவங்க தான் அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன். இது இம்பார்ட்டண்ட்டான நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் ரொம்ப மோஸ்ட் பாப்புலரான வெப் சர்வர். அப்பாச்சி வெப் சர்வர் இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் சோர்ஸ்னால் என்னன்னு தெரியணும். நம்ம பே பண்ணுற நெசசரி கிடையாது. நம்ம நார்மலாக கூகுளில் போய் கூட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். கேன் பி இன்ஸ்டால்ட் ஆல்மோஸ்ட் ஆல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ்லேயும் இது சப்போர்ட் ஆகும். இன்க்ளூடிங் லினக்ஸ், யுனிக்ஸ், விண்டோஸ், FreeBSD, Mac OS அண்ட் மோர். மோஸ்ட் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இது அக்சசிபிளாக இருக்கும். about 60% ஆஃப் த வெப் சர்வர் மெஷின் ரன் ஆன் த அப்பாச்சி வெப் சர்வர். 60% இது மெயினான கான்செப்ட். 60% ஆஃப் வெப் சர்வர் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்பாச்சின்ற வெப் சர்வர் தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐஏஎஸ் அப்படின்றது இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். இந்த அப்ரிவேஷனை நோட் பண்ணிக்கோங்க. இஸ் அ ஹை பர்ஃபார்மன்ஸ் வெப் சர்வர் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட். இது எந்த கம்பெனியோடது அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோடது. திஸ் வெப் சர்வர் ரன்ஸ் ஆன் விண்டோஸ் NT 2000 2003 பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ மேபி அப்கமிங் நியூ வெர்ஷன்ஸில் இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. IIS comes bundled with NT 2000 2003 because IIS 9 tightly integrated with OS. It relatively easy to administrator. இது யாரும் இப்போ நியூ யூஸராக இருக்காங்கன்னா கூட இதை பற்றி தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நியூ அதை அட்மிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லைட் TDPனா என்ன அப்படின்னா ப்ரொனவுன்ஸ்டு லைட்லி ஆல்சோ ஃப்ரீ வெப் சர்வர். திஸ் இஸ் அ ஃப்ரீ வெப் சர்வர் டிஸ்ட்ரிபியூட்டட் வித் FreeBSD ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இந்த லைட் TDP யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் சர்வர். இது ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர், கன்சியூம்ஸ் மச் லெஸ் தென் CPU பவர். CPU பவரை லெஸ் பண்ணும். ப்ளஸ் இதில் நமக்கு இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபாஸ்ட்டு, செக்யூர் அண்ட் கன்சியூம். லைட் TDP கேன் ஆல்சோ ரன் ஆன் எந்தெந்த ஓஎஸ்லாம் ரன் ஆகும்னா விண்டோஸ், Mac OS, லினக்ஸ், சோலரிஸ்லாம் ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சன் ஜாவா சிஸ்டம் வெப் சர்வர்ன்ற சர்வர். வெப் சர்வர் இதை யார் டெவலப் பண்ணாங்கன்னா சன் மைக்ரோ சிஸ்டம் தான் டெவலப் பண்ணாங்க. இது மீடியம் அண்ட் லார்ஜ் வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எதை மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல மீடியம் அண்ட் லார்ஜ்னு சொல்கிறாங்க அப்படின்னா இஃப் சப்போஸ் நம்ம ஒரு லார்ஜ் அப்படின்றது ஒரு 10 வெப் பேஜஸ் இருக்குது அப்படின்னா அதை லார்ஜ் வெப்சைட்ஸ்னு சொல்லலாம். ஒரு 2 to 3னா இது வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் எல்லாம் இவ்வளோ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 2 to 3 வெப் பேஜஸ் தான் இருக்கும். அதை மீடியம்னு சொல்லலாம். அண்ட் தோ சர்வர் இஸ் ஃப்ரீ. ஆனால் அது ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. ஓப்பன் சோர்ஸுங்கிறது நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியாது. சம்திங் உங்களுக்கு பே பண்ணால் தான் இவங்கள்ட்ட இருந்தால் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இந்த சர்வரை நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். எந்தெந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் அக்சஸ் பண்ணிக்கும் அப்படின்னா விண்டோஸ், லினக்ஸ், யுனிக்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸில். சன் ஜாவா சிஸ்டம் வெப் சர்வர் சப்போர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் டெக்னாலஜிஸ். லாங்குவேஜஸும் ஸ்கிரிப்ட் டெக்னாலஜிஸும் என்னென்னா JSP, ஜாவா சர்வ்லெட்ஸ், PHP, Perl, Python, Ruby on Rails, ASP, Cold Fusion, etc. இது இல்லாமலும் நிறைய லாங்குவேஜஸ்க்கு இந்த சர்வர் சப்போர்ட் ஆகுது, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் ஆகுது. அண்ட் தென் ஜிக்ஸா சர்வர் அப்படின்றது இது WWW வேர்ல்டு வைடு கன்சோர்ட்டோரியம்லேருந்து இந்த சர்வரை அக்சஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஓப்பன் சோர்ஸ் தான், ஃப்ரீ தான். வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் இதுவும் ரன் ஆகும். என்னென்ன ஓஎஸ்னால் லினக்ஸ், யுனிக்ஸ், விண்டோஸ் அண்ட் Mac OS, FreeBSDயில். இதை எதில் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஜாவாவில் எழுதியிருக்காங்க. காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ் ஸ்கிரிப்ட் மூலிமாவும் PHP ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியும் இந்த சர்வரை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்னென்ன சர்வர்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன சர்வருக்கு என்னென்ன மாதிரி ஓஎஸில் நம்ம அக்சஸ் பண்ண முடியுன்றது தான் இந்த 4 டாப்பிக்லேயும் நம்ம கவர் பண்ணிக்கிறோம். அப்பாச்சி HTTP சர்வர், IIS சர்வர், அண்ட் தென் சன் ஜாவா சிஸ்டம் வெப் சர்வர், லைட் TDP. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெப் ப்ரௌசர். இதெல்லாம் நமக்கு அக்சஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போய் சர்வரில் கொடுத்து நமக்கு எந்த ப்ரௌசரில் போய் தேடணுன்னு இருக்கு இல்லையா. நம்ம போய் ஒரு ஃபார்ம் ஓப்பன் பண்ண நமக்கு ஒரு google.comனு ஒரு எம்டி டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல அக்சஸ் ஆகிறது தான் என்னது அப்படின்னா வெப் ப்ரௌசர் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா குரோம்ன்றது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ப்ரௌசருக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா
Chrome. ஏன்னா இப்பயும் நம்ம லைவ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். It is a software application. இது என்ன அப்ளிகேஷன் சொல்லுவாங்க? சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் used to locate, retrieve, display the content on the www including web pages, images, videos, other files. ஓகேவா? As client and server model, the browser is the client, run on your computer, contact the web server, request information. ஆக்சுவலாக இது client and server மாடலில் தான் ஒர்க் ஆகும். browser அப்படின்றது client, அதான் க்ரோம்ன்றது client. இது க்ரோம்ன்றது நம்ம கம்ப்யூட்டரில் ரன் ஆன கம்ப்யூட்டர். இது எங்கே போய் கனெக்ட் ஆகும்னா வெப் சர்வருக்கு போகும். வெப் சர்வரில் போயிட்டு நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை அங்கே ரெக்வஸ்ட் பண்ணும். வெப் சர்வர் என்ன பண்ணுன்னா சென்ஸ் த இன்ஃபர்மேஷன் பேக் டு த வெப் ப்ரௌசர். அதுக்கு கிடைச்ச ரெக்வஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் வந்தோன்னு மறுபடியும் அகெயின் வெப் ப்ரௌசருக்கு அனுப்பிடும். விச் டிஸ்பிளே த ரிசல்ட்ஸ் ஆன் த கம்ப்யூட்டர். நமக்கு அந்த ரிசல்ட்டை தான் நம்ம வியூ பண்ணுறோம். ஆர் அதர் இன்டர்நெட் எனேபிள் டிவைஸ் தட் சப்போர்ட்ஸ் ஏ ப்ரௌசர். வேறு ஏதாவது ப்ரௌசர், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ப்ரௌசர், மோசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், இதுவும் இந்த ஒர்க்கை தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டுடே ப்ரௌசர்ஸ் ஆர் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் சாஃப்ட்வேர் ஷூட்ஸ் தட் இன்டரப்ட் and display HTML web pages, application, JavaScript, Ajax, other content host on the web servers. இதெல்லாம் வச்சு தான் இந்த லாங்குவேஜஸ், இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நமக்கு வெப் சர்வரை டெவலப் பண்ணுறாங்க. Many browsers offer plugins which extend the capabilities of your browser, display multimedia information. நிறைய ப்ரௌசரை ப்ளக்கின்னு வச்சுருக்காங்க, டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா நமக்கு சைடில் அந்த வீடியோவும் டிஸ்பிளே ஆகணும், அதனோட பிக்சரும் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அமேசான் போய் ஒரு ப்ராடக்ட்டை கேட்டகரி பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீடியோவில் அந்த ப்ராடக்ட்டுக்கான வீடியோ இருக்கும், அதுக்கான கமெண்ட்ஸ் இருக்கும். இதை நம்ம பை பண்ணுறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் அதிலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மல்டிமீடியா இன்ஃபர்மேஷன் கொண்டு வரணும். அந்த ப்ரௌசர் கேன் பி யூஸ் டு பெர்ஃபார்ம் அ டாஸ்க் சச் அஸ் வீடியோ கான்ஃபரன்சிங், டிசைனிங் வெப் பேஜஸ், anti-phishing filters and other security features to the browser. More than நமக்கு நிறைய செக்யூரிட்டி இருந்தால் தான் நம்ம அந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணவே ப்ரிஃபர் பண்ணுவோம். So a web server is a software application retrieving, presenting, traversing information resources on www வேர்ல்டு வைடு வெப். இதை யூஸ் பண்ணி தான் ரிட்ரைவ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்வர்ஸ் பண்ணுறோம். அண்ட் இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸ் இஸ் ஐடென்டிஃபை URL. இது பிஃபோராக நான் உங்கள்கிட்ட சொன்னேன். URI URIன்றது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர். இன்னொன்று URL சொல்லுவாங்க, லொக்கேட்டர். எந்த இடத்துல அது மெயின்டைன் ஆகுது அப்படின்ற லொக்கேஷனை தான் என்னன்னு சொல்லுவாங்க URL. இது URI and may be a web page, image, video, other piece of content. இது எல்லாமே அந்த லிங்க் நமக்கு போகிறது இந்த URL மூலிமா தான் ரெக்வஸ்ட்டாக போய் நமக்கு ரெஸ்பான்ஸாக வரும். ஹைப்பர் லிங்க்ஸ் present resource enable user easily navigate the browsers to related ரிசோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு யூடியூப் வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம கூகுளில் போயிட்டு யூடியூப்லேருந்து எனக்கு வீடியோவை கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறோன்னா யூடியூப்லேருந்து எனக்கு நார்மல் வீடியோவாக கன்வெர்ட் ஆகணுன்ற போகிறப்போ நமக்கு நிறைய வெப் பேஜஸ், வெப் லிங்க்ஸ் வந்து நமக்கு தெரியும். நமக்கு எது ப்ரிஃபரபிளாக அதை தான் யூஸ் பண்ணுவோம். யூசர் ஃப்ரெண்ட்லிக்கு எப்படி ஈஸியாக இருக்குது அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஹைப்பர் லிங்க்ஸ், மோர் தென் ஒன் ஹைப்பர் லிங்க்ஸ் இருக்கும். Next, a web browser can also be defined the application software or a program. இது application software or a program சொல்லுவோம். இது important. இது என்ன பண்ணுன்னா user to access, retrieve, view documents or other resources on the internet. இதுவும் என்ன பண்ணா இன்டர்நெட்லேருந்து நம்ம யூசர் அக்சஸ் பண்ணவும், நம்ம அக்சஸ் பண்ணதை ரிட்ரீவ் பண்ணதை வியூ பண்ணுறதுக்காக தான் இந்த வெப் ப்ரௌசரை அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எ ப்ரௌசர் இஸ் எ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். ப்ரௌசர் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் டு யூஸ் டு எக்ஸ்ப்ளோர், ரிட்ரைவ், டிஸ்பிளே த இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஆன் வேர்ல்டு. என்னெல்லாம் WWW அவைலபிளாக இருக்கோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரிட்ரைவ் பண்ணி நமக்கு வியூ பண்ணி காமிக்கும். This information may be in the form of pictures, web pages, videos and other files that are connected via hyperlinks categorized with the help of URL. URL பேஸ் பண்ணி தான். URL அப்படின்றது லிங்க். அந்த நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட்டுக்கான லிங்க்கை நமக்கு சர்வர்லேருந்து எடுத்து வந்து கொடுக்குற ஒர்க்கை தான் இது பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் வீவிங் எ பேஜ் பை யூஸிங் த ப்ரௌசர். நம்ம ப்ரௌசர் மூலிமா அந்த ப்ரௌசரோட ஹெல்ப்போடு தான் நம்ம வெப் பேஜையை வியூ பண்ணுறோம். எ ப்ரௌசர் இஸ் எ கிளைண்ட் ப்ரோக்ராம் ரன் ஆன் ஏ யூசர் கம்ப்யூட்டர் ஆர் மொபைல் டிவைஸ். எய்தர் கம்ப்யூட்டர் ஆர் மொபைல் டிவைஸ் நம்ம ப்ரௌசரை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். காண்டாக்ட்ஸ் த வெப் சர்வர், இன்ஃபர்மேஷன் ரெக்வஸ்டட் பை த யூசர். வெப் சர்வரில் போய் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய ரெக்வஸ்ட் நமக்கு யூசருக்கு வந்துடும்.
and then web server sends a data back to the browser that display the results on the internet supported devices. நம்ம எதெல்லாம் இன்டர்நெட்டுக்கு சப்போர்ட் பண்ணோமோ அந்த இடத்துல வந்து ப்ரௌசர் நமக்கு அந்த நம்ம கேட்ட கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணும், வியூ பண்ணிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் த யூசர் த ப்ரௌசர் சென்ட் த ரெக்வஸ்ட் டு வெப் சர்வர் all over the internet by using HTTP, that mean hypertext transfer protocol. that தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவோம். மோர் தென் ஒன் லிங்க் இருக்கும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாகவும். ஸோ இம்பார்ட்டன்ட் ஒன் நோட் பண்ணிக்கோங்க. a browser requires a smartphone, computer, tablet, internet to a work. ப்ரௌசர் எங்கெல்லாம் இருக்கோ, க்ரோம் ப்ரௌசர் எங்கே இருந்தாலும் நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியுன்றது தான் லாஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் வெப் ப்ரௌசர். வேர்ல்டு வைட் www தான் ஃபர்ஸ்ட் வெப் ப்ரௌசர். இதை யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா W3 டைரக்டரான டிம் பேனர்ஸ்லி 1990. லேட்டர் இட் வாஸ் ரீநேம் நெக்ஸஸ் டு அவாய்ட் த கன்ஃபியூஷன் காஸ்ட் பை த ஆக்சுவல் www. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்ற wwwன்னு மாற்றினாங்க. லினக்ஸ் ப்ரௌசர் வாஸ் டெக்ஸ்ட் பேஸ்டு ப்ரௌசர் which is invented 1992. அது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பேஸ்டில் இருக்கும், அந்த ப்ரௌசரே டெக்ஸ்ட் பேஸ்டில் தான் இருக்கும். இட் வாஸ் நாட் ஏபிள் டு டிஸ்பிளே த கிராஃபிக்கல் கண்டென்ட், ஒன்லி டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்கும். இமேஜஸோ வீடியோஸோ இதெல்லாம் எதுவும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆல்தோ த ஃபர்ஸ்ட் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் GUIன்னு சொல்லுவாங்க இல்லையா. GUIனா நம்ம எதெல்லாம் போர்ட்டபிளாக வியூ பண்ணுறோமோ அதை GUIன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு லைனும் கோட் பை கோட் எழுதுகிறோம் அப்படின்னா அதை GUIன்னு சொல்ல மாட்டோம். அதை யார் இது பண்ணாங்க அப்படின்னா NSA மொசைக் அப்படின்ற கம்பெனி தான். இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் மோஸ்ட் பாப்புலர் ப்ரௌசர் இன் த வேர்ல்ட். இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1993. இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இயர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்போ இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்றது. 1994 சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அக்கர்ட் இன் மொசைக் கேம் டு த நெட்ஸ்கேப் நேவிகேட்டர்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதுலேருந்து அடுத்த லெவலில் கொஞ்சம் அப்டேட் பண்ணாங்க. 1995 மைக்ரோசாஃப்ட் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து. இது வந்து ஃபர்ஸ்ட் வெப் ப்ரௌசர் டெவலப்டு பை மைக்ரோசாஃப்ட்காரங்களோட 1995 டெவலப் ஆச்சு. இதை ஓவர் கம் பண்ணி வந்தது அப்படிதான். இதுக்கு பிஃபோராகவே ஓப்ரா வந்துருச்சு. 1994 ஓப்ரா வந்து பப்ளிக்லி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 96 ஆப்பிள் சஃபாரி ப்ரௌசர்ன்றத 2003 லான்ச் பண்ணாங்க. இட் வாஸ் ஸ்பெசிஃபிக்லி ரிலீஸ் ஃபார் மெசின்டோஷ் கம்ப்யூட்டர். இதில் கம்ப்யூட்டர்ஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த கம்ப்யூட்டரில் மெசின்டோஷ்ன்றதில் மட்டும் இது அக்சஸ் ஆகும் இந்த ப்ரௌசர். இன் 2004 மோசில்லா இன்ட்ரடியூஸ்டு ஃபயர்ஃபாக்ஸ் ஆஸ் நெட்ஸ்கேப் நேவிகேட்டர். நெட்ஸ்கேப் நேவிகேட்டர்லேருந்து வந்தது தான் மோசில்லா ஃபயர்ஃபாக்ஸ். அண்ட் தென் இன் 2007 ப்ரௌசர் மொபைல் சஃபாரி வாஸ் ரிலீஸ்டு. ஆப்பிள் கம்பெனிக்காரங்க மொபைல் சஃபாரி அப்படின்றத ஒரு ப்ரௌசர் ரிலீஸ் பண்ணாங்க. மோஸ்ட் பாப்புலர் ப்ரௌசர் ஆஃப் கூகுள் க்ரோம் வாஸ் லான்ச் இன் 2008. ஸ்டில் நம்ம எல்லாருமே ஃபெமிலியரான ஒரு ப்ரௌசர்னா அது கூகுள் க்ரோம் தான். த ஃபாஸ்ட் க்ரோவிங் மொபைல் பேஸ்டு ப்ரௌசர் ஓப்ரா மினி ரிலீஸ்ட் இன் 2011. மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் வாஸ் லான்ச் இன் 2015. சம்திங் ஒரு அப்டேட்டட் வெர்ஷனில் நம்ம மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசரும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வெர்ஷன்ஸ் இந்த இயர்ஸு எதுக்கு இன்வென்ட் பண்ணாங்கன்றதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. MCQக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், URL பற்றி பார்க்க போகிறோம். இதை நான் என்ன சொன்னேன், யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். இது ரொம்ப மெயின். யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் இஸ் த அட்ரஸ் ஆஃப் ரிசோர்ஸ் ஆன் த இன்டர்நெட் ஆஃப் வேர்ல்டு வைட் வெப். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹோமுக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் வரணுன்னாவே என்ன பண்ணுவோம், மெயினாக அதுக்கு வேண்டியது அட்ரஸ், ஃபோன் நம்பர். இப்போ நம்ம அடுத்த மென்ஷன் பண்ணுறது ஃபோன் நம்பர். அதே மாதிரி URL என்ன பண்ணும் அப்படின்னா வெப் ப்ரௌசருக்கும் வெப் சர்வருக்கும் உள்ள அட்ரஸ்ன்றத இங்கே மீன் பண்ணி சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வெப் அட்ரஸ் ஆர் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர். பிஃபோராகவே பார்த்தோம், அதை வெப் அட்ரஸ்னு சொல்லலாம், இல்லை URIன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிஃபோராக சொன்ன மாதிரி HTTPS www.google.com which is the URL or web address of the Google website. கூகுள் வெப்சைட்டுக்கான ஒரு URLன்னு சொல்லலாம், எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்ற அட்ரஸ். இல்லை அப்படின்னா வெப் அட்ரஸ்ன்னு அதுக்கு நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். URL represent the address of resources. நம்ம தேடுற இன்ஃபர்மேஷனுக்கான ரிசோர்ஸு URL எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு காமி, இன்க்ளூடிங் த ப்ரோட்டோகால் யூஸ்டு டு அக்சஸ் இட். அப்புறம் தான் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். என்னென்னலாம் இந்த URLல இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா டு யூசஸ் ப்ரோட்டோகால் டு அக்சஸ் த ரிசோர்ஸ். நமக்கு தெரிஞ்சாதான், அட்ரஸ் தெரிஞ்சாதான் ரிசோர்ஸை அக்சஸ் பண்ண முடியும். இட் டிஃபைன்ஸ் த லொக்கேஷன் ஆஃப் சர்வர்
by IP address or the domain name. For example 193.1.0.23 இப்படி தான் IP அட்ரஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. இட் இன்க்ளூட்ஸ் ஃப்ராக்மெண்ட் ஐடென்டிஃபையர் விச் இஸ் ஆப்ஷனல். இது ஆப்ஷனல் தான். இந்த ஐடென்டிஃபையர் இருக்கலாம் எல்லாம் போகலாம். மெயினாக நமக்கு IP அட்ரஸ் இருக்கணும். இட் கண்டைன்ஸ் த லொக்கேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் டைரக்டரி ஆஃப் த சர்வர். இந்த எங்கே இந்த லொக்கேஷன் இருக்குது அந்த சர்வர்லன்ற டைரக்ஷனை யூஆர்எல்ல மட்டும்தான் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. URL forwards used to particular online resource such as video, web page or other resources. இது பர்டிகுலராக இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம வீடியோ, வெப் பேஜஸ் நிறைய வேறு ஏதாவது ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுற இடத்துலையும் URL யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம when you search information on Google, the search result display on the URL of relevant resource in response to the search query. நம்ம சர்ச் கொரிங்கிறது நம்ம இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸில் போயிட்டு இங்கே டைப் பண்ணுறோம். டைப் பண்ணுறப்போ நமக்கான ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் வருது இல்லையா, அதை எல்லாமே URL தான் எடுத்துகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. The title which appears in the search results hyperlink of the URL of the web page. It is a uniform resource identifier which refer all kind of name and address the resources on the web server. நமக்கு அதிலே தெரியும் எங்கேருந்து எடுத்து வந்துருக்குன்றத பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்லையும் HTTPS சம்திங் ஒரு பெரிய லைனாக அந்த டைட்டில் பேஜில் வரும். அதுதான் இந்த லைனில் சொல்கிறாங்க. URL is a first part is known as protocol identifier and it specifies the protocol to use. ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா ப்ரோட்டோக்கால் எங்கே இருக்குன்ற அந்த ரிசோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுலேயே செகண்ட் பார்ட் என்னன்னா இந்த ரிசோர்ஸ் நேமு, IP அட்ரஸ்ஸு, டொமைன் நேம் இது எல்லாமே செகண்ட் பார்ட்டில் இருக்கும். ஓவராலாக ஒரு சின்னதாக நம்ம சர்ச் பண்ணால் கூட இவ்வளோ ப்ராசஸையும் அக்செப்ட் பண்ணி தான் வரும். இது இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குது, செகண்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போத் பார்ட் ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட் பை 2 colon and 2 forward slashes. this is also important one. எப்படி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்கன்னா ஒரு கோலனும் டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள், HTTP டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்குது and then www.google.com. the primary components of browser are shown below. என்னென்ன ப்ரைமரி காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத ஒரு பிக்சர் மூலிமா நமக்கு பிக்டோரியலாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யூசர் இன்டர்ஃபேஸ், அதான் நம்ம சைடு ப்ரௌசர் இன்ஜினுங்கிறது நமக்கு க்ரோமை மென்ஷன் பண்ணுவோம். ரெண்டரிங் இன்ஜின் எங்கே போய் எடுத்துகிட்டு வருது அப்படின்றது, எந்த நெட்வொர்க்கு என்ன ஜாவா என்ன லாங்குவேஜ் என்ன டெக் யூஸ் பண்ணுறோம், எந்த பேக்எண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வருது, SQL பேக்எண்டா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணும். இந்த ப்ரௌசர் இன்ஜின் தான் என்ன பண்ணுன்னா டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கான பர்சிஸ்டன்ஸ் இதுக்கிட்ட தான் இருக்கும். இதுதான் ஓவர் வியூ ஆஃப் அந்த அங்கே என்ன நடக்குது அந்த ப்ரௌசர் இன்ஜினில் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது இந்த ஓவர் வியூ ஃபுல். நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, இது அந்த பிக்டோரியல் இன்ஃபர்மேஷனை இங்கே டெஃபினிஷனாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூசர் இன்டர்ஃபேஸ் இஸ் an ஏரியா. யூசர் கேன் செவரல் ஆப்ஷன்ஸ் லைக் அட்ரஸ் பார், பேக் அண்ட் ஃபார்வர்ட் பட்டன், மெனு, புக் மார்க்கிங், மெனி அதர் ஆப்ஷன் டு இன்ட்ராக்ட் வித் த ப்ரௌசர். இதை நீங்கள் ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி வச்சு உங்கள் இன்ஃப்ரண்ட்டில் நீங்கள் வியூ பண்ணாலும் சரி, இல்லைன்னா இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம கூகுள்குள்ளே போனோன்னே இவ்வளோ பெரிய பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்க்குள்ளே www. நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புக் மார்க் மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஃபார்வர்ட் பட்டன் இருக்கும், பேக்வர்ட் பட்டன் இருக்கும், ரெஃப்ரெஷர் ஐக்கான் இருக்கும். இதெல்லாம் வியூ பண்ணுறது தான் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்கிறோம். அடுத்து ப்ரௌசர் இன்ஜின், நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணது இல்லையா, யூசர் இன்ட்ராக்ட் பண்ணது இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரௌசர் இன்ஜின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டரிங் த இன்ஜின் ஆஸ் எ பிரிட்ஜ், இதுதான் நமக்கு ஒரு பாலமாக அமைய போகுது. குவரிஸ் மேனிப்புலேட் த ரெண்டரிங் இன்ஜின் பேஸ்ட் ஆன் த இன்புட்ஸ் ஃப்ரம் செவரல் யூசர் இன்டர்ஃபேஸ். அங்கே நிறைய யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நம்ம என்ன கேட்குறோமோ அதை ரெண்டர் பண்ணி நம்மக்கிட்ட அதை ஷோ பண்ணும். அடுத்தது ரெண்டரிங் இன்ஜின்னா என்னென்னா இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிஸ்பிளேயிங் த ரெக்வஸ்டட் கண்டென்ட் ஆன் த ப்ரௌசர் ஸ்க்ரீன். ப்ரௌசர் ஸ்க்ரீனில் இருக்கிற என்ன அங்கே ரெக்வஸ்ட் கிளைண்ட்டிருந்து வந்திருக்குன்ற அவுட்புட்டை கொண்டு வந்து ஷோ பண்ணுற வேலை தான் இந்த ரெண்டரிங் இன்ஜினோட வேலை. It translates the HTML, XML files, images which is formatted by using the CSS. It generates the layout of content, display the browser screen. ப்ரௌசர் ஸ்க்ரீனில் இந்த நம்ம கொடுக்குறத ஆல்ரெடி நம்ம ஒரு வெப் பேஜுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் க்ரியேட் பண்ணியிருப்போம் யூஸிங் HTML. அதுக்கான ஸ்டைலிங் பண்ணியிருப்போம். இதெல்லாம் எடுத்து வந்து எனக்கு வியூ பண்ணும். although it can also display other types of content using different types of plugins. நிறைய plugins யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன pluginsனா
அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, வெப் ப்ரௌசர் நமக்கு தெரிஞ்சது ஐஇ, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், குரோம், ஓப்ரா, குரோம், ஐஃபோன், சஃபாரி யூஸ், வெப்கிட், ஃபயர்ஃபாக்ஸ். இதெல்லாம் மோஸ்ட் பாப்புலரான ப்ரௌசர்ஸ். நம்ம ஃபெமிலியராக நமக்கு தெரிஞ்சு. இது இல்லாமல் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர்லாம் பிஃபோர் தான் வந்தது. பட் ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது குரோம்லாம் கூட. இதையும் நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டு. And next one, networking. It retrieves the URL by using internet protocol like HTTP and FTP. HTTP அப்படின்றது hypertext transfer protocol. FTP அப்படின்றது file transfer protocol அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை யூஆர்எல்மாக எடுத்துகிட்டு இங்கே போயிட்டு தான் இந்த இந்த 2 இடத்துல தான் நம்மளுடைய ஃபைல் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்றதை எடுத்துகிட்டு நமக்கு யூசர் கிட்ட வரும். இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டர்நெட் கம்யூனிகேஷன் அண்ட் செக்யூரிட்டி. நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை த்ரெட்டனிங் இல்லாமல், இல்லை வேறு நம்ம அந்த வெப்பேஜுக்குன்னு ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்போம், அந்த கண்டென்ட் இல்லாமல் வேறு யாரும் ஆப்போசிட்டில் எதுவும் அதை அந்த கண்டென்ட்டை பேடாக மாற்றக்கூடாது. அதுக்கு நமக்கு செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்தர்மோர் இட் கேன் பி retrieved a document to reduce the நெட்வொர்க் டிராஃபிக்கும் அந்த ரேஞ்சில் வரக்கூடாது. இல்லைன்னா நமக்கு சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நெட்டு ஸ்லோவாக இருக்க மாதிரியே நமக்கு வெப்பேஜ் ஷோ ஆகவும் சம் டைம் எடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா JavaScript interpreter. As a name suggests, JavaScript interpreter translate, execute the JavaScript code which include the website. ஆக்சுவலாக JavaScript என்ன பண்ணுன்னா ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஈவெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த இடத்துல எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தோம்னா அந்த ஈவெண்ட்டை நமக்கு எப்படி நடக்கணும் அப்படின்றத ஷோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டெக்னாலஜி தான் JavaScript. The translated results are sent to rendering engine, display the results on the device. நம்ம அங்கே கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைவ் எக்ஸாம்பிள் சொன்னால் HTML அப்படின்றது நான் என்ன சொல்லியிருக்கேன் பிஃபோராகவே, அது ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் query பண்ணிடுவாங்க. அதுக்கு ஸ்டைல் பண்ணுறது தான் CSS. இங்கே நம்ம ஸ்டைல் பண்ணதுக்கும் அங்கே ஸ்ட்ரக்சர் பண்ணதுக்கான ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுற வேலையை பார்க்குறது தான் JavaScriptோட வேலை. சேம் இங்கே தான் ரெண்டரிங் இன்ஜின் டு டிஸ்பிளே ரிசல்ட்ஸ் ஆன் த டிவைஸ் ஸ்க்ரீன். அடுத்தது UI backend. UI backend என்ன பண்ணுன்னா draw basic combo boxes and window. It specific the generic interface which is not a platform specific. இது எந்த பிளாட்ஃபார்ம்லாம் இல்லை, பேக்கெண்டில் என்னவா இருக்குது அப்படின்றத மட்டும் நமக்கு கோம்போ பாக்ஸஸாகவும் விண்டோவாகவும் நமக்கு ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ஒரு பர்சிஸ்டன்ட் லேயர். இது எதுக்காக யூஸ் பண்ணணும், யூஸ்டு பை ப்ரௌசர் டு ஸ்டோர் ஆல் ஷார்ட் இன்ஃபர்மேஷன் லோக்கலி லைக் குக்கீஸ். நம்ம நார்மலாக மொபைலில் யூஸ் பண்ணுறப்பயே நமக்கு இந்த கேட்ச் அண்ட் குக்கீஸ் அதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியும். அங்கே டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணியிருக்கும். A browser also supports different storage mechanism such as IndexedDB, WebSQL, local storage, ஃபைல் சிஸ்டம். இப்போ ரீசெண்டாக நம்ம மொபைலில் கூட நம்ம ஒரு ஃபோட்டோவை டெலீட் பண்ணோம் அப்படின்னா 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அது ட்ராஷ்க்கு போகும். அதுக்கப்புறம் தான் அதை எடுக்க முடியாது. இல்லை 12 ஹவர்ஸ் பிஃபோர் நமக்கு அதை ரெக்கவர் பண்ணலான்னா நமக்கு அந்த ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இட் இஸ் a database stored on local drive of your computer where the browser is installed. இந்த ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னாவே லோக்கல் ட்ரைவில் நம்ம தேடிட்டு இருந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஹிஸ்ட்ரியில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். அது ஒரு டேட்டாவாக நமக்கு ஸ்டோர் ஆகிட்டு தான் இருக்கும். It handles user data like catch, bookmarks, cookies, preference. இதெல்லாம் நம்ம என்னென்ன நேமில் சொல்லலாம்னா கேட்சு, குக்கீஸ், புக்மார்க்ஸ், ப்ரிஃபரன்ஸ்ன்ற நேமில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் ப்ரௌசர்ஸ் இருக்குது. அது என்னென்னா எக்ஸ்ப்ளோரர், ஃபயர்ஃபாக்ஸ், நெட்ஸ்கேப் அண்ட் தென் சஃபாரி. இது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. பட் தேர் ஆர் many other browsers available. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ப்ரௌசர்ஸும் இருக்குது. while developing a site we should try to make compatible to many browsers as possible. Especially sites should be compatible to major browsers. மேஜராக நம்ம இந்த ப்ரௌசர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்ப்ளோரர், ஃபயர்ஃபாக்ஸ், க்ரோம், நெட்ஸ்கேப், ஓப்ராஸ் அண்ட் சஃபாரின்றதை மட்டும்தான் இப்போ வரல லைவ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்றது இந்த ஷார்ட் ஃபார்ம் இஸ் அன் IE. IE இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட். திஸ் இஸ் காமன்லி யூஸ்டு ப்ரௌசர் இன் யூனிவர்சிட்டி. ஓவரால் யூனிவர்ஸ்லி யூஸ் பண்ணுறோம். எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1995 விண்டோஸ் 95லேயே லான்ச் பண்ணிட்டாங்க. இட் பாசஸ் த நெட்ஸ்கேப் பாப்புலாரிட்டி இன் 1998.
Google Chrome, this is a web browser developed by Google. Google develop பண்ணதா Chrome. It is a beta version. Was first released எப்போ release பண்ணாங்கன்னா September 2, 2008. Today Chrome is known one of the most popular web browsers in the global share of the 50%. 50% most of the one used to the Google Chrome alone. இது எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த இயரும் வெர்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் Mozilla Firefox. Mozilla Firefox is a new browser of derived from Mozillaலேருந்து டெரைவ் பண்ணது. எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 2004ல். இது செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் ப்ரௌசர் ஆன் த இன்டர்னலில் இது செகண்ட் ஒன். அடுத்தது சஃபாரி ப்ரௌசர். சஃபாரி ப்ரௌசர் இஸ் developed by Apple company. Apple including machine Mac OS X-லையும் யூஸ் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு ரிலீஸ்டு பப்ளிக் பீட்டா January 2003. Safari is very good support for latest technology like XHTML and CSS2. இப்போ நம்ம Chromeலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா HTML-ம் CSS-ம். இதுவே நம்ம Mac OS-ல யூஸ் பண்ணக்குள்ள டெக்னாலஜி டிஃபர் ஆகும். அது எக்ஸ்டென்சிபிள் hypertext markup language cascading style sheet ஓட next version ஆனது. Opera browser is a smaller and faster than most other browsers. It full featured, இது ஃபுல்லாக பர்ஃபெக்ஷனாக இருக்கும். ஃபாஸ்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி கீபோர்ட் இன்டர்ஃபேஸ், மல்டிபிள் விண்டோஸ், ஜூம் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஓப்ரா ப்ரௌசரில் இருக்குது. ஜாவா அண்ட் நான் ஜாவா எனபிள்டு வெர்ஷன் அவைலபிள். ஜாவாவும் இன்க்ளூட் இருக்கும், அந்த லாங்குவேஜ் ஜாவா லாங்குவேஜ் இருக்குது, இல்லாமலும் இருக்குது. ஐடியல் நியூ கமர்ஸ் டு த இன்டர்நெட், ஸ்கூல் சில்ட்ரன், ஹேண்டிகேப் ஆஸ் த ஃப்ரண்ட் எண்ட் ஆஃப் சிடி ரோம் கையோஸ்க்கு ஓப்ரா ப்ரௌசர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கேன்கோரர் ப்ரௌசர் அப்படின்றது இஸ் ஓப்பன் சோர்ஸ் வெப் ப்ரௌசர். HTML 4.01 வெர்ஷனுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இதில் என்ன லாங்குவேஜ்லாம் சப்போர்ட் ஆகும்னா ஜாவா ஆப்லெட், ஜாவாஸ்கிரிப்ட், CSS1, CSS 2.1 இது எல்லாமே இது பிளக்கின்ஸாகவும் யூஸ் பண்ணுவாங்க. This work as a file manager as well as it supports basic file management on the Unix file system from simple and cut copy paste operations. Simple and cut copy paste operations யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேன்கர் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம். அட்வான்ஸ்டு ரிமோட் லோக்கல் நெட்வொர்க் ஃபைல் ப்ரௌசிங் இந்த கேன்கரர் ப்ரௌசர். அடுத்து லினக்ஸ் ப்ரௌசர் இஸ் ஃபுல்லி ஃபியூச்சர்ட் ஆஃப் வேர்ல்டு வைட் வெப் ப்ரௌசர். எங்கென்னலாம் யூஸர் பண்ணுறோன்னா யூனிக்ஸு, VMS அண்ட் அதர் பிளாட்ஃபார்ம் ரன்னிங், கர்சர் அட்ரஸபிள், கேரக்டர் செல் டெர்மினல்ஸ் ஆர் எமுலேட்டர்ஸ் இங்கெல்லாம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது நார்மலாக கூகுள் க்ரோம் அந்த IE இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மாதிரி இருக்காது. இது ஃபுல்லாக கோடிங்காக கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம போய் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வரல நம்ம என்னென்ன டாபிக்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா வெப் சர்வர் ஒர்க்கிங் மாடல், ஆர்கிடெக்சர், அண்ட் தென் examples of web servers, web browser, history of web browser, and then different types of internet browsers இதெல்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது HTML-ஓட பேசிக் டேக்ஸ் 1.2. தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.